ஹலோ குட்டி பாண்டா எங்கப்பா? ஹாய். குட்டி பாண்டா வந்து இரவு சிறிது காலதாமதத்தோடு தூங்குனால காலையில் காலதாமதமாக தூங்குற நல்லா தூங்கட்டும். உனக்கு அங்கே வேன் போயிடும் வா. காலையில் இந்த பசங்க பட்டுறதெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகுது. சம்மத்திட்டு திட்டிடுறோம். ஆனால் இவங்க இங்கேருந்து இப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் உட்காந்து ஃபீல் பண்ணுறோம். அது என்ன மனநிலையோ தெரில, பைத்தியம் முடிச்ச மனநிலை மாதிரி இருக்குது. இப்போ பைத்தியம் ஒத்துக்கிறேன். ஆமாம், உங்கள்கிட்டலாம் இருந்தால் பைத்தியம் தான் ஆகணும். இன்னைக்கு வந்து வெறும் லஞ்சு, வெறும் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா, வெறும் ரெட் சாஸ் பாஸ்தா. வேற என்ன? எதுல செஞ்ச? எதுல? அடுப்புல தான். வா. கேள்வி கேட்டு ரொம்ப விரக்தியான மனநிலை இருக்கு. ஆமா. மண்டேனா அப்படி தான் இருக்கும். டிசைன் மாதிரி நான் பண்ண நைட் எல்லாம் வரைஞ்சா கிடையாது மாதிரியே. மம்மி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்லே. மம்மி பண்ண ஆர்டிஸ்ட், நான் பண்ண ஆர்டிஸ்ட். செதுக்கிருக்கேன் சில சிலையா. ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ்டு, ஒன்றும் மிக்ஸ் பண்ணல. ஆப்பிளையும் பொமக்ரானேட் மட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டமான மிக்சிங். இதில் ஹனியே போடக்கூடாது. ஹனிலாம் போடக்கூடாது. ஹனிலாம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு எக்கச்சக்கமாக கலந்துட்டேன். பாஸ்தாலே ஹனியை போட்டாச்சு இன்னைக்கு. இங்கே பாரு, இன்னைக்கு சமமாட்டு நாட்டு சக்கரை பாலை பணியாரத்தில் ஊற்றுறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பால் பணியாரம் ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா மற்ற வச்சு ஃபேனில் ஆற வச்சு சக்கரை போட்டு கலந்துட்டோம்னா கெடாது. இவனோட பிரேக் வந்து 3 மணிக்கு. ஸோ 3 மணி வரைக்கும் அது நல்லாவே தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3-5க்கு சாப்பிட்டா கூட கெட்டு போயிடும். கரெக்டாக சாப்பிடணும். ஓகேவாடா? அணி இல்லைன்னா இப்படி ஆகிடுமா ஃபேஸு? அந்த ஃபேஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இன்னைக்கு அஜிஷோ ஓஹோ, இன்னைக்கு இங்கேருந்து தாண்டி அப்படி போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை. பால் மனசு கேட்காது. ஸ்லோ மோஷனில் போகிறேன். அடி விழுகும்ல, அடி விழுது, முனி விழுது. பயமே இல்லை, போயிட்டான். வேன் போயிடுச்சு. வா வா வா.